நீங்க ப்ளீஸ் நான் பேசுறது மட்டும் கேட்டுக்கோங்க. காலையில நீங்க 2 தடவை இந்த மாதிரி பண்ணி காட்டினீங்க. நிஜமா எனக்கு அது கஷ்டமா இருந்தது. பிகாஸ் நான் வந்ததுல இருந்தே அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இருங்க, எனக்கு இருக்கிற என்னோட லாங்குவேஜ் ஆஃப் டாக்கிங் என்னோட டோன் இதுதான். அப்புறம் நீங்க அங்க சொன்ன வார்த்தை சீரியஸ்லி எனக்கு ரொம்ப ஹர்ட்டா இருந்தது. ஸ்ட்ரீட் கிளப் என்னது? ஸ்ட்ரிப் கிளப் அப்படி சொல்லலாமா? சரி ஓகே சொல்லலாமா? சரி ஓகே. அது ஒண்ணு இப்ப கம்ஃபர்ட் சொன்னதுக்கு இருங்க அண்ணா ஒரு நிமிஷம் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ணா இங்க பாருங்க, ஃபுல்லா தான் ஐ ஹேவ் ட்ரெஸ்ட் மை ஃபுல் திங். ஒரு போஸ்ட் போடுறதுக்கு என் வீட்டில் நான் 3 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரிவேர் எங்கள் கூட எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இங்கே வந்து கூட நான் எனக்கு ஸ்லீவ்லெஸ் போட ஆரம்பிச்சது நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து தான். நான் எனக்கு கொஞ்சமாக தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிட்டு லைக் என்னுடைய விஷயத்துக்கு எனக்கு அடாப்ட் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் தப்புன்னு எப்படி சொன்னிச்சு அது மேபி வெளியில போச்சு ரெஜிஸ்டர் ஆச்சுன்னா அது எப்படி இருக்கும்? பிகாஸ் நான் இருந்தேன் அந்த இடத்துல. ஓகேவா? ஈவன் இஃப் இட்ஸ் ஃபார் அதர் கேர்ள்ஸ்னா கூட எனக்கு கஷ்டமா இருக்கும். அந்த மூமெண்ட்டே நான் எனக்கு கண்ணில் இப்படி வந்துருச்சு. எனக்கு என்னன்னா இவ அப்படி வேற ஒரு டைவர்ஷன் பண்ணணும் டைவர்ஷன். ஆனால் எனக்கு இப்போ நீங்கள் திருப்பி நாங்கள் பேசினதுக்காக சொல்லலை, நான் அதை கேட்கணும் உங்ககிட்ட தனியாக கேட்கணும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். எனக்கு அது ஓடிட்டே இருக்கு. ஐயோ நம்ம ஒரு மாதிரி நான் தப்பா பண்றனோ, ஒருவேளை நான் தப்பா அந்த மாதிரி டான்ஸ் ஆடணும். இல்ல ஒரு நிமிஷம் இது இன்டென்ஷன் அப்படிலாம் கிடையாது. நீ அப்படி யோசிக்காத. உங்களுக்கு அப்படி ஸ்ட்ரைக் ஆச்சு, உங்களுக்கு அதனால அப்படி ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி ஓகே. இல்ல சாரி, ஏன்னா நான் பேசும்போது நாங்க வரும்போது நீங்க வந்துட்டு இப்படி ஆடி காமிச்சிட்டு இருந்தீங்க, அவர் மறைச்சிட்டு இருந்தாரு. நான் அதுக்காக சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி இருந்தா தானே இருக்கும், நீ வந்துட்டு மறைக்காதனே அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆடிட்டு இருப்பாங்க சுத்தி. நீங்க கடைசில என்ன பண்ணுவாங்க ஸ்ட்ரிப் கிளப்ல? தெரியாது மாமா, தெரியாம பேசக்கூடாதுல்ல. ஓகே இங்க பாத்து பேசாது. இங்க பாரு ரீசன் சொல்றேன். தெரியாது சாரிங்கிறது ஒரு வார்த்தை. இனிமேல் தயவுசெய்து அந்த மாதிரி மார்க்கிங்க்கு இங்க இருக்க மாதிரி அந்த மாதிரி வார்த்தைகள் ஓகே. எனக்கு யோசிச்சிட்டு இருக்க ஒரு தப்பா மாமா நீ அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க ஜாலிக்கு பண்ணீங்க, அது ஜாலிங்கிறது ஒரு லிமிட் இருக்குங்கிறது இப்ப பேசிக்கிட்டோம். அவ்வளவுதான். ஜாலி எங்க லிமிட் பத்தி நீ பேசக்கூடாது பிரதர். நான் இங்க பேசுறேன். இல்ல என்ன பேசக்கூடாது. ஜாலியா நீங்க பண்ணீங்க, அவங்க ஆடுவாங்க பாடுவாங்க, அந்த லிமிட் இப்ப நான் ஏதாவது சொன்னா நீங்க லிமிட்டோட ஜாலி